ஒரு நிபுணர் மொஜாபந்த் குளத்தின் தரத்தை தவறாமல் சரிபார்க்கிறார். இன்று நீர் மாதிரிகள் நன்றாக இருக்கின்றன, ஆனால் சில வருடங்களுக்கு முன் தண்ணீர் இதுபோல் சுத்தமாக இருந்ததில்லை. ஆரம்பத்துல இங்க எதுவுமே இல்ல. இந்த குளம் போலவே இல்ல, ரொம்ப மோசமா இருந்துச்சு. குருஜல் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்காக விகாஸ் சவுகான் மற்றும் அவரது குழுவினர் 4 வருடங்களாக ஹரியானா மாநிலத்தில் குளங்களை புனரமைக்கின்றனர். அவர்கள் முதலில் புனரமைத்த மொஜாபந்த் குளத்தில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நிரம்பி இருந்தது. இங்குள்ள மக்கள் கால்நடைகளுக்கும் பாசனத்துக்கும் தங்கள் அன்றாட தேவைகளுக்கும் உள்ளூர் குளங்களை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் கழிவுநீர் மற்றும் குப்பைகள் நேரடியாக குளங்களில் கொட்டப்படுவதால் நீர்நிலைகள் மாசடைகின்றன. அதன் விளைவுகள் பயங்கரமானதாக உள்ளன. 40 ஆண்டுகளுக்கு முன்பு குருகிராம் மாவட்டம் 600க்கும் மேற்பட்ட குளங்களை கொண்டிருந்தது. அவற்றில் தற்போது 120 மட்டுமே மிஞ்சியுள்ளது. இந்த வறண்ட பகுதியில் தண்ணீர் மாசுடன் பருவநிலை மாற்றமும் பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிறது. ஹரியானாவில் உள்ள 7000 கிராமங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளன. மொஜாபந்த் போன்ற குளங்கள் புனரமைக்கப்பட்ட பின்னர் அவை நம்பகமான நீர் ஆதாரமாக தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்வது கடினமான ஒன்று. தினமும் காலையில குளத்தை சரிபார்க்கணும். குப்பை போகாத மாதிரி இந்த மெஷை சுத்தம் செய்யறது முக்கியம். இந்த வடிகட்டிய சுத்தமா வச்சுக்கலனா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துல குப்பை அடைச்சிடும். தூக்கி எறியப்படுற பிளாஸ்டிக் கழிவுகள் அப்புறம் பாலித்தீன் பைகள் அடைப்பை உருவாக்கும். இது தவிர 6 மாசத்துக்கு ஒரு தடவை தொட்டியை சுத்தம் செய்யணும். மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை இது முழுசையுமே சுத்தம் செய்யணும். அப்பதான் சுத்திகரிப்பு ஆலை திறம்பட இயங்கும். கழிவுநீர் இனி நேரடியாக குளத்தில் சேராது. ஈர நிலங்களை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பில் தாவரங்கள், இயற்கை உயிரினங்கள் மற்றும் பல்வேறு மணல் அடுக்குகளால் கழிவுநீர் வடிகட்டப்படுகிறது. இயற்கையான முறையில் செயல்படுவதால் இதற்கு மின்சாரம் தேவையில்லை. எனவே நாங்க உள்ளூர் அளவுல இருக்கிற கழிவு நீரை தான் எங்க நீர் ஆதாரத்துக்கு பயன்படுத்துறோம். அதை சுத்திகரிச்சு குளத்துல மீண்டும் செலுத்துறோம். இது மூலமா நீர் இயற்கையாகவே மீண்டும் நிலத்துக்கடியில சேகரிக்கப்படுவதால இது இயற்கை நீர்த்தேக்கம் போல ஆயிடுது. இந்த தண்ணியை நாம வருஷம் முழுவதும் உபயோகப்படுத்தலாம். இங்க இருக்க குளத்துல மீண்டும் தண்ணியை நிரப்பினா இந்த குறிப்பிட்ட குளத்தின் தாக்கத்தை சுமார் 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு பார்க்க முடியும். இன்று தண்ணீரின் pH அளவு சரியாக உள்ளது சோதனையில் தெரிகிறது. 2019இல் புனரமைக்கப்பட்டதில் இருந்து இந்த குளத்தின் தண்ணீர் பாசனத்துக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பயிர்களுக்கு பயன்படுத்த பாதுகாப்பானதாகவும் உள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் 10 மீட்டர் வரை உயர்ந்துள்ளது. விவசாயி ஷேர் சிங் சைனி பயிரிட்டுள்ள கம்புக்கு இதன் மூலம் போதுமான தண்ணீர் கிடைக்கிறது. இந்த திட்டம் தொடங்கி நீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டதிலிருந்து நாங்க பலன்களை உணர்ந்து வரோம். முதல்ல எல்லா குப்பைகளும் சேகரிக்கப்படுது. மேலும் தண்ணி இப்ப வடிகட்டப்படுறதால நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. எங்க பகுதியில தண்ணி இப்ப சுத்தமாவும் இருக்கு. 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போன்சி கிராமத்தில் நிலைமை வேறாக உள்ளது. இங்கு நிலத்தடி நீர் குறைவாகவும் தண்ணீர் இயற்கையாகவே உப்புத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அது மட்டுமின்றி கிராமத்தின் கழிவுநீர் அனைத்தும் 2 ஹெக்டேர் பரப்பளவுள்ள இந்த குளத்தில் வடிகட்டப்படாமல் அனுப்பப்படுகிறது. அதனால் மக்கள் குடிநீரை விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். மற்ற தண்ணீர் தேவைக்கு அவர்கள் தொட்டிகளில் உள்ள தண்ணீரையே நம்பி இருக்கிறார்கள். எங்க கிட்ட ஒரே ஒரு நீர் ஆதாரம் தான் இருக்கு. நீர் விநியோகத்தை நம்ப முடியாது. மெயின் பம்பின் மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா 1 வாரம் வரை தண்ணி கிடைக்காது. அதனால தான் தண்ணீர் இப்படி சேமிச்சு வைக்கிறோம். அடியில எவ்வளவு அழுக்கு இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். கேமராவில் இன்னும் நல்லா தெளிவா தெரியும். குளத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள 2 கிணறுகள் தான் கிராமம் முழுவதற்கும் ஒரே நீர் ஆதாரம். கோடை மாதங்களில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும்போது இந்த பம்புகள் அசுத்தமான நீரை உறிஞ்சி விடுகின்றன. சுத்தமான தண்ணீரை வழங்க குளத்தை சுத்தம் செய்து இயற்கையான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையை நிறுவ இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் விரும்புகிறது. ஆனால் இது ஒரு சவாலான திட்டம். இயற்கையை அடிப்படையா வச்சு இயங்குற தொழில்நுட்பத்துக்கு நிறைய இடம் தேவை. இந்த விஷயத்துல நம்ம வேறு சில அணுகுமுறையை கையாளணும். அதுக்கு சிறந்த வழியை நாம கண்டுபிடிக்கணும். அதுதான் மற்றொரு சவாலே. ஏன்னா இது அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியா இருக்கிறதுனால மக்களை ஈடுபடுத்த நிறைய நேரமும் வளங்களும் தேவை.
அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்திய அரசு பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான நீர்நிலைகளுக்கு புத்துயிரளிக்கும் ஒரு லட்சிய திட்டத்தை 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. மிகப்பெரிய இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக உள்ள குருஜல் குழுவினருக்கு ஹரியானா மாநிலத்தில் மிக கடினமான சவால்கள் காத்திருக்கின்றன.